சார் வீடு ஹோம் லோனில் வாங்கலாமா, அல்லது என்கிட்ட நகை இருக்குது நகையை விற்று வாங்கலாமா, அல்லது நகையை வச்சு வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இதுக்கு ஒரே பதில் மட்டும் கிடையாது, 3 விதமான பதில்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களுடைய இருப்புகளையும் பொறுத்து தான் நம்ம இதை செயல்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த விதமான நகையுமே இல்லை சார் என்கிட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இருக்குன்னா, நீங்கள் ஹோம் லோன் போயிட்டு ஒரு நல்ல வருமானம் வருது, நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு கடன் வாங்கி வீடு கட்டினா போதும். 50 லட்சத்துக்கு வீடு கட்டிட்டு என்னால் 20 லட்சத்துக்கு உண்டானதாக கட்ட முடியும்னா, நீங்கள் 20 லட்சத்துக்கு வீடை கட்டிட்டு அந்த இருப்புக்கு கட்டிட்டு போயிடலாம். இது ஒரு ஈஸியான வே. இன்னொன்று, நகை இருக்குது சார், நகையை நான் இன்றைக்கி விற்றுட்டு வீடு கட்டிடலாமா? ஒரு விஷயம் சார், நாளைக்கு நகையோட ரேட்டு ஏறுமா இறங்குமான்னு எனக்கு தெரியல, என்னால் ஃப்யூச்சரில் நகையோட ரேட்டு இறங்கிச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நகையை விற்றுட்டு ஒரு சிலர் வீடு கட்டிடுறோம். ரொம்ப வருஷமாகவே நகையோட விலை இறங்கினதா சரித்திரமே. நகையோட ரேட் கம்பல்சரி ஏறிட்டே போகும். அதனால என்னென்னா, வருஷம் ஒரு முறை என்னால் வட்டி கட்ட முடியும்னா, நீங்கள் நகையை வச்சு ஒரு 10 லட்சம் வாங்குற இடத்துல 8 லட்சம் கிடைக்கும், குறைஞ்சு கூட வீடு கட்டிக்கிங்க. வட்டி விகிதமும் கம்மியாக இருக்கும். அந்த 8 லட்சத்துக்கு வச்ச நகை 10 வருஷத்தில் என்ன ஆகும்? 8 to 16 லட்சம் 30 லட்சத்துக்கு வேல்யூ அதிகமாயிரும். ஒரு லாபமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கட்டுறது நல்லதாக இருக்கும். விற்று கட்டுறது என்னால் அந்த ஹை ரிஸ்கையும் என்னால் மாதம் அதை குறித்து யோசனையும் எனக்கு ஒரு ப்ரெஷராகவே இருக்குன்னா, அதை தவிர்த்துட்டு விற்றுட்டு வீட்டை கட்டிட்டு சம்பாரித்து நகை வாங்கிட்டு போய்க்குங்க. 3 விதமாக இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் பயணிக்கலாம். என்னுடைய சஜெக்ஷன், ஒரு வீடு கட்டுங்க, அதை நம்மகிட்ட கட்டுங்க. தேங்க்யூ.